ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக் சீஸ் லாலிபப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 3 முட்டை வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு காய் சீவுறது கட்டை இருக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. சன்னமாக வரும். இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு போதுங்க. இப்போ 2 ப்ரெட் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். இதில் ப்ரெட் இதில் போட்டுடலாங்க. 2 ப்ரெட் இது சன்னமாக சீவன முட்டை இதில் போட்டுடலாங்க. பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க, பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, கரு மாவு போட்டுக்கலாங்க, 2 ஸ்பூனு அரிசி மாவுங்க, இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரம் 1/2 ஸ்பூனுங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இது எல்லாம் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. ப்ரெட்டில் இருக்கிற தனியாக நம்மளுக்கு போதுங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதும். மாவு நல்லா பிணைஞ்சு நடுவில் சீஸ் வச்சு ரவுண்ட் மாதிரி பால் மாதிரி பண்ணிடலாங்க. அதான் இந்த மாதிரி உருண்டை இருந்தால் போதுங்க. ஒவ்வொரு உருண்டை எடுத்து எக்கில் போட்டு டிப் பண்ணிக்கலாங்க. இப்படி பிரெட் கிரம்ஸில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாமே அப்படியே பண்ணிக்கலாங்க. ஒன்றை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நான் மாதிரி ஸ்டிக் வச்சுருக்கேன். லாலிபப் மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சீஸ் உள்ளக்குள்ள நல்லா க்ரீமியாக இருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.